இன்னைக்கு வரலும் கவர்னரோ துணை வேந்தரோ அந்த விஷயத்துல பதில் சொல்லலை. அதுக்கு ஏன்பா அதை யாராவது கேட்குறாங்களா? இந்த ஆளுக்கெல்லாம் என்ன பண்றாங்க? கவர்னரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கவர்னர் தானே பதில் சொல்லணும். அவன் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க மா சுப்பிரமணியம் அவங்க. அப்போ எந்த அளவு க்ளோஸாக இருந்திருக்கலாம் சார் அவங்க? பிரியாணி சாப்பிட்றதுனாலேயே ஒருத்தர் க்ளோஸ் ஆகிடுவாங்கன்னாக்கா பிரியாணி கடை தெருவுக்கு 4 அங்கே திங்கிறவங்களாம் அவங்க சொந்தக்காரன் அர்த்தமா? இந்த ஃபோட்டோ வெளியிட்டு அந்த ஆளு தான் அந்த சார். அல்லாட்டி அவனுக்கு அந்த ஃபோட்டோ எப்படி கிடைச்சி? மா சுப்பிரமணியம் அந்த ஆளோட இருக்கிற ஃபோட்டோ தெரிகிற அளவுக்கு அந்த ஞானசேகரனோட இந்த ஆள் க்ளோஸாக இருந்திருக்கு. அதனால தான் அந்த ஃபோட்டோ கிடைச்சிருக்கு இந்த ஆள். அதனால் அந்த ஆளை பிடிச்சிங்கன்னா இந்த ஃபோட்டோ உனக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா அந்த சார் யாருக்குன்னு தெரியும். பின்ன தெரியாத ஒருத்தன் வந்து உள்ளே போயிட முடியாது யூனிவர்சிட்டிக்குள்ளார. ஒரு பள்ளிக்கூடத்தை இதுக்குள்ள கூட வந்து ஒரு ஆரம்ப பாடசாலைகளில் கூட ஒரு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியருடைய உத்தரவு இல்லாமல் போலீஸால யாரும் நுழைய முடியாது. ஒரு வீட்டில் திருட்டு நடந்தால் கூட இந்த வீட்டில் இருக்கவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு கம்ப்ளைண்ட் இல்லாத பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்லணும். இல்லாட்டி போன போலீஸ் அங்கே போக முடியாது. இதுதான் சட்டம். இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த சங்கி கூட்டம். அதனால இதெல்லாம் வந்து இந்த காலத்துல இந்த போட்டோ வச்சு காட்டுறதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு அவங்க திசை திருப்ப பாக்குறாங்க. கவர்னரை காப்பாற்ற பாக்குறாங்க. இந்த போட்டோவை காட்டுறது மூலமா கவர்னரை காப்பாற்ற பாக்குறாங்க. பல்கலைக்கழகத்துல வந்து முதல் நாள் வரல அவன் வந்து போயிட்டு இருக்கான். அவன் ரெண்டாவது இன்னொன்று சொல்றாங்க, அவருடைய மனைவி வந்து அங்க வேலை பார்க்கறாங்க. வணக்கம் சார். சார், உங்களால் ஒரு அமைச்சரையோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ சந்திக்க முடியுமா சார்? நேரம் கேட்டால் சந்திக்கலாம், அவ்வளோதான். என்ன இருக்குது? இது ஏன் கேட்குறேன்னா, ஒரு கற்பழிப்பு குற்றவாளி போய் அவன் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க மா சுப்பிரமணியம் அவங்க. அப்போ எந்த அளவு க்ளோஸாக இருந்திருக்கலாம் சார் அவங்க? பிரியாணி சாப்பிட்றதுனாலேயே ஒருத்தர் க்ளோஸ் ஆகிடுவாங்கன்னாக்கா பிரியாணி கடை தெருவுக்கு 4 இருக்குது. அங்கே திங்கிறவங்களாம் அவங்க சொந்தக்காரன் அர்த்தமா? ஏதோ அங்கே கூப்பிட்டுருப்பாரு, அந்த தொகுதியை சேர்ந்தவர் கூப்பிட்டுருப்பாரு, போயிருப்பார். இதில் என்ன இருக்குது? அரசியல் வாழ்க்கையிலையும் சரி, சினிமா வாழ்க்கையிலையும் சரி, பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இப்போ எனக்கு முன்ன தெரியாதவங்க யாரும் எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க என்னோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அவங்களும் உறவுக்காரர்கள் ஆகிடுமா? இது இதை நீங்கள் அந்த இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியாது. எங்கள் காலத்தில் நடைபாதை ஜோசிகள்னு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு துணியை முன்னாடி விரிச்சிட்டு அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க, சோழி கீழையெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. பின்னாடி ஃபோட்டோ ஷூட் வச்சுருப்பாங்க, செவுத்தில் மாட்டியிருப்பாங்க. காம்பவுண்ட் செவரு, ஏதோ ஒரு காம்பவுண்ட் செவத்தில் உட்காந்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய அமெரிக்க ஜனாதிபதியிலேருந்து எல்லாத்தோட அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னு அர்த்தமா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சுக்கிட்டு பேச முடியாதுங்க. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஐயோ, கண்ணை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. லயன் கிங்குங்கிற படம் எடுத்திருக்காங்க வால்ட் டிஸ்னி. இப்போ முஃபாசாங்கிற பேரில் 3Dயில் வர வந்துருக்குது. அவங்க காட்டையும் பார்த்ததில்ல, ஆப்பிரிக்காவையும் பார்த்ததில்ல, சிங்கத்தையும் பார்த்ததில்ல. ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு சிங்கத்தை உருவாக்கி மிருகங்களை உருவாக்கி படம் எடுத்து விட்ருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் இந்த ஃபோட்டோ வச்சு காட்டுறதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு அவங்க திசை திருப்ப பார்க்குறாங்க. கவர்னரை காப்பாற்ற பார்க்குறாங்க. இந்த ஃபோட்டோவை காட்டுறது மூலமாக கவர்னரை காப்பாற்ற பார்க்குறாங்க. இன்னைக்கு வரலும் கவர்னரோ துணை வேந்தரோ அந்த விஷயத்தில் பதில் சொல்லலை. அதுக்கு ஏன்பா அதை யாராவது கேட்குறாங்களா? இந்த ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? கவர்னரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கவர்னர் தானே பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு மா சுப்பிரமணியம் வீட்டில் போய் சாப்பிட்டாரு. கவர்னர் தானே அப்பாயின்ட் பண்ணார் இந்த ஆளை. துணைவேந்தரை போட்டதை அவர் தானே துணைவேந்தர் தானே பதில் சொல்லணும். அதில் தான் திசை திருப்பறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. தோல்வி அடைஞ்சிட்டாங்க. மா சுப்பிரமணியம் சாப்பிட்டதுனாலே அவர் தான் அந்த ஆளுன்னு சொல்கிறதுல என்ன ஆதாரம் இருக்குது? நான் சொல்கிறேன், நீ இந்த ஃபோட்டோ வெளியிட்ட அந்த ஆளு தான் அந்த சார். அல்லாட்டி அவனுக்கு அந்த ஃபோட்டோ எப்படி கிடைச்சிது? மா சுப்பிரமணியம் அந்த ஆளோட இருக்கிற ஃபோட்டோ தெரிகிற அளவுக்கு அந்த ஞானசேகரனோட இந்த ஆள் க்ளோஸாக இருந்திருக்கு. அதனால தான் அந்த ஃபோட்டோ கிடைச்சிருக்கு இந்த ஆளுக்கு. அதனால் அந்த ஆளை பிடிச்சிங்கன்னா இந்த ஃபோட்டோ அவனுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு அந்த சார் யாருக்குன்னு தெரிஞ்சு போடும். போலீஸுக்கு நான் சொல்கிறது அது தான். இந்த ஃபோட்டோ வெளியிட்ட நபர் வந்து அந்த ஞானசேகரோட க்ளோஸாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஃபோட்டோ அவருக்கு கிடைச்சிருக்குது. அதனால் அந்த ஆளை பிடிச்சிங்கன்னா அந்த சார் யாருன்னு தெரியும், அவரை பிடிங்க. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, போலீஸ்காரர்கள் காவல்துறை அதை கவனிக்க வேண்டிய விஷயம். சார், ஞானசேகரன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை பிடிச்சி விசாரிக்கிறப்ப தான் தெரியுது அவர் பல குற்ற பின்னணியில் இருந்திருக்கிறதா. அப்படி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து மா சுப்பிரமணியம் வந்து பிரியாணி சாப்பிட போனது வந்து சமூக நெட்டிசன்களால் ரொம்ப கேள்வியாக கேட்கப்படுது சார். அதைத்தாங்க சொல்கிறேன்.
அவர் ஒரு அமைச்சர், அந்த ஏரியாவில் இருக்கிறாரு, வந்திருப்பார், எங்கள் வீட்டில் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, சாப்பிட்டு போயிருப்பார். அதில் என்ன இருக்குது? இந்த சாப்பாடை வச்சுக்கிட்டே முடியும்னாக்கா அந்த ஆள் வந்து துணைவேந்தருக்கெல்லாம் பிரியாணி கொடுத்த சொல்கிறாங்களே, அது ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோலாம் வெளியிடுங்களேன். கவர்னருக்கு பிரியாணி கொடுத்த சொல்கிறாங்க, தகவல் இருக்குது, அதெல்லாம் கேளுங்களேன். அந்த சார் யாருங்கிறது தெரியறது பெரிய விஷயமே இல்லைங்க. அவனை 4 உதவ வச்சு அந்த சார் யாருங்கிறத அவன் சொல்லிட்டு போகிறான், அது போலீஸ் கொண்டு வந்துட போகுது. சும்மா இந்த ஒரு 4 நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இதை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சமூக ஊடகங்கள் தான் அதை பிடிச்சிருச்சு. அச்சு ஊடகங்கள் இதை வெளியே கொண்டு வராமல் மறைக்க பார்த்தாங்க. கவர்னர் இதை அதை நம்ம ஒரு இந்த மீடியா இது என்ன, அது யூடியூப் மீடியா தான் கம்ப்ளீட்டாக கவர்னர் தான் இதுக்கு தொடர்பு கொண்டு வந்த உடனே தான் இவங்க உள்ளே போந்துக்கிட்டாங்க. யூடியூப் வழியாகவே அதை உடைக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் வந்து உள்ளே போயிட முடியாது யூனிவர்சிட்டிக்குள்ளார. ஒரு பள்ளிக்கூடத்தை இதுக்குள்ளே கூட வந்து ஒரு ஆரம்ப பாடசாலைகளில் கூட ஒரு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியருடைய உத்தரவு இல்லாமல் போலீஸால யாரும் நுழைய முடியாது. ஒரு வீட்டில் திருட்டு நடந்தால் கூட அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், எங்கள் வீட்டில் அது மாதிரி நடந்துருச்சுன்னு கம்ப்ளைண்ட் இல்லாத பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்லணும். இல்லாட்டி போலீஸ் அங்கே போக முடியாது. இதுதான் சட்டம். இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த சங்கி கூட்டம் வந்து இது மாதிரி இது பண்ணி, இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, கவர்னரை காப்பாற்ற முயற்சிக்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஞானசேகரனுக்கு பாஜகவினுடைய பின்னணி நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதையும் பார்க்க சார், இந்த ஞானசேகரன் வந்து தொடர்ச்சியா பூட்டி இருக்கிற வீட்லயே போய் கொள்ளையடிச்சிருக்கான், அதுவும் தன்னோட ஜீப் எடுத்துட்டு போய் கொள்ளையடிச்சிருக்கான். அது என்ன ஒரு ஃபேஷனா சார்? இல்ல ஜீப் வச்சிருக்கோம் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ஒரு தெரியாது சார். திருடர்களுக்கு 1000 வழி உண்டு. நான் அந்த மாதிரி ஒரு கொள்ளைக்காரனாக இருந்து பழகி இருந்தாக்க இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் நான் சொல்லி எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏதோ ஒரு டாக்டரு, நான் ஒன்றும் போலீஸ்காரன் இல்லை. இதெல்லாம் காவல்துறை தான் விசாரிக்கணும். இந்த கேள்விக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அவன் எப்படி திருடினா இது பண்ணாங்கிறத எனக்கு எப்படி தெரியும்? இது பல்கலைக்கழகத்தில் நடந்ததுனால தான் நான் ஒரு பதிவாளராக இருந்துங்கிற முறையில் இதில் வந்து முதல்ல பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டியது துணைவேந்தரும் பதிவாளரும் தான். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் பதிவாளரும் தான் முதல் பதில் பொறுப்பாளர்கள். அவங்க 2 பேர் தான். அவங்க தான் பதில் சொல்ல வேண்டிய, மற்ற யாரும் கிடையாது. அவங்க இல்லைன்னா தான் மற்றவங்களை இது பண்ணோம். அவங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கிற கல்லூரியில் எப்படி ஒரு அந்நியன் உள்ளே பூந்து இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கிறாங்கிறதுக்கு வந்து அவங்க தான் பொறுப்பெடுக்கணும். அவ்வளோ தூரத்துக்கு அந்த இடம் கேவலமாக இருந்திருக்குது, பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்குது. இதே ஐஐடிலையும் நடந்ததுங்க. இன்றைக்கு வரல அதுக்கான விசாரணை நடக்கவே வரவே இல்லை, வெளியே வரல. ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டா, பட்டியலெடுத்த பெண். இன்றைக்கு வரல அதில் பட்டியலெடுத்த பசங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைலாம் நடக்குதுன்னு அவங்க தெருவோரத்தில் வந்து ரோட்லேயே வந்து போராட்டம் நடத்துறாங்க. இன்றைக்கு வரலும் அதுக்கான எந்த விசாரணை நடக்கலை, எதுவுமே நடவடிக்கை எடுக்கப்படலை. ஆனால் இதெல்லாம் பார்க்கணும். இன்னொன்று இன்னைக்கு ஒரு இது பார்த்தேன், உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருந்தாக்க உடனே துப்பாக்கியில் சுட்டிருப்பாங்களாம். ஒரு ஆள் விட்றான் நேத்தியில் திருநீர்லாம் வச்சுக்கிட்டு. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தது? உத்தரப்பிரதேசம் எங்கே சந்திரமண்டலத்தில் இருக்கிற மாதிரி அங்கே என்ன நடந்தது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். உத்தரப்பிரதேசத்தில் போனாக்கா கற்போட திரும்பி வர முடியாதுங்கிற அளவுக்கு அந்த உத்தரப்பிரதேசத்துடைய பேருக்கு இருக்குது, இதாகிட்டு இருக்குது. ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏ வந்து கற்பழிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து விசாரணை நடத்தக்கூட அந்த அந்த குற்றவாளியை கைது செய்யக்கூடாதுன்னு ஊர்வலம் போன ஊர் அது. ஆளுங்கட்சி பாஜக எம்எல்ஏ குற்றவாளிக்கு ஆதரவாக ஊர்வலம் போனது. மோடியே வந்து அந்த மாதிரி பாலியல் குற்றத்தில் மாட்டினவருக்கு ஆதரவாக பேசினார்னு ராகுல் காந்தி பார்லிமெண்ட்லேயே குற்றம் சாட்டியிருக்காரு. இதெல்லாம் நடந்தது. இது ஆக இது என்னன்னாக்கா இதெல்லாம் வடநாட்டில் விந்திய மலைக்கு அந்த பக்கம் பெருசாக நடந்துக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க, வேற ஒன்று இல்லை. அது அவருடைய முயற்சி. பெட்ரோல் வெடிக்கிட்டு வீசினாங்க, ஒன்றும் பெருசாக போகலை. அப்புறம் வந்து கடுக்கால் தண்ணியில் வந்து படகெல்லாம் ஓட்டி பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்புறம் வந்து ப்ளூ ஃபில்மாக எடுத்து விட்டு பார்த்தாங்க, அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தாங்க இதுக்கு வந்திருக்கிறாங்க. இது மாதிரி செய்திகளை இந்த மாதிரி சந்தரை இதை பயன்படுத்தி இது பண்ணலான்னு பார்க்குறாங்க. பார்க்கட்டும், ட்ரை பண்ணட்டும். நேர்மையான வழியில் வரலாமே. அரசாங்க செயல்பாடுகளில் பல குறைபாடுகள் இருக்குது, அதையெல்லாம் சொல்லி வரலாமே. என்னத்துக்கு இந்த மாதிரி மூணாந்தர விஷயத்தில் இறங்குறீங்க? அவங்க ஒரு நேர்மையான விஷயத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா, பெண்களை பாதிக்கப்படுறது, ப்ளூ ஃபில்ம் எடுக்கிறது, இது பெட்ரோல் வெடிக்குண்டு வச்சு, இந்த மாதிரி வன்முறையும் பாலியல் குற்றங்களுக்கு அடிப்படையில் தான் அவங்க இந்த அரசியலே பண்ணுறாங்க.
ஒரு கொள்கை அடிப்படையில் அவங்க அரசியலே பண்ணுறதில்ல, அந்த சங்க கூட்டமே பண்ணுறதில்ல. இதுதான் இன்னைக்கு இந்த நாட்டை பிடிச்சிருக்கிற பெரிய பீடை. சார் அவன் கொள்ளையடிக்க போற இடத்துல வந்து அங்க இருக்கிற பெண்களை மிரட்டி பாலியல் சார் சீண்டலுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். பயன்படுத்தி அதெல்லாம் வந்து நான் வந்து போலீஸ்காரர் இல்லை, என்கிட்ட அதுக்கெல்லாம் பதில் கேட்காதீங்க, தெரியாது. சரி சார். சார் அவர் மீது வந்து பள்ளிக்கரணை, அமைஞ்சக்கரை, மயிலாப்பூர் உள்ளிட்ட பல இடங்கள்ல வந்து வழக்கு பதிவு வந்து நிலுவையில் இருக்கு சார். இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த கேஸை வச்சுதான் அந்த இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னே கண்டுபிடிச்சிருக்காங்க சார். போலீஸ்க்கே துப்பு கிடைச்சிருக்கு. பல வருஷமா இந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. இந்த கேஸெல்லாம் அதுக்கு முன்னாடி இது பதிவாயிருக்குது. ஆக அந்த காலத்துலேருந்தே அது தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது தெரியுது. இல்லாட்டி போனால் அவன் அவ்வளோ தைரியமாக உள்ளே வந்திருக்க முடியாதுங்க. ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து முதல் நாள் வரல, அவன் வந்து போயிட்டு இருக்கான். அவன் ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாங்க, அவருடைய மனைவி வந்து அங்கே வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க. எடுத்த உடனே இந்த சங்கி என்ன சொன்னாங்க, ஞானசேகரன் வந்து திமுகவை சேர்ந்தவர்னாங்க. அவர் உடனே சொன்னார், அந்த ஞானசேகரன் தான் நான் இல்லையா அது அப்படின்னாரு. அப்புறம் அது போயிடுச்சு, அதை விட்டுட்டாங்க. இப்போ வேறு வழி இல்லை. அவங்க கெட்டிக்காரன் புழுகு 8 நாளில் இதுதான். அது கெட்டிக்காரன் புழுகு 8 நாளில் சங்கி புழுகு 8 நிமிஷம் கூட தாங்க. அது அவ்வளோதான் இவங்க அடிபட்டுக்கிட்டு உட்காந்து. இதை வச்சுட்டு அரசியலாக்காதீர்கள்னு சொல்லிட்டு இதுலேயே சட்டம் நீதிமன்றத்திலேயே சொல்லிட்டாங்க. மறுபடியும் அதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன அர்த்தம்? சட்டம் அதான் அரசியல் ஆக்குனாக்கா நீதிமன்றத்தை அவமதிச்சதுக்கு தான் போகும், அவ்வளோதான் போகும். நீதிமன்றமாக அந்த வழக்கை எடுத்துக்கிச்சுங்க. அதுக்கப்புறம் என்னதுக்கு இவங்க வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க? நீதிமன்றத்தை எடுத்து தான் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நீதிமன்றத்தில் நம்பிக்கை இல்லைன்னு நடத்துகிறாங்கன்னு அர்த்தம். அப்படித்தான் இருக்கு சார். ஞானசேகரன் தொடர்ச்சியா தனிமையில இருக்கிற ஜோடியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சதா குற்றச்சாட்டு நிறைய இருக்கு சார். இருக்குங்க. ஒரே கேள்வி தான் இங்கே திருப்பி கேட்டுக்கிட்டு இல்ல சார், இப்ப அவர் வெளியே வந்துட்டாலும் மறுபடியும் இதை தான் தொடர்வாரு. அப்ப அவர் வெளியே விடக்கூடாது. அதெல்லாம் வந்து நீதிமன்றம் தான் பார்த்துக்கணும். இதை சட்டத்துக்கு வந்து நாம வந்து அட்வைஸ் கொடுக்கணும். ஆனா சட்டம் கண்ணு மூடிருச்சுன்னு சார். சட்டம் கண்ணை மூடி அது இப்போதானே சொல்றீங்க. எத்தனையோ குற்றவாளிகள் இப்போ இதை மாட்டிக்கிட்டவன் இப்போ வெளியில் வந்திருக்கான். இத்தனை வருஷமா அந்த குற்றத்தை பண்ணிட்டு அவன் வெளியே தானே இருந்திருக்கான். சட்டத்து கண்ணுக்குள்ளேயே அவன் படலையே. யாரோ அவனுக்கு பின்னணியில் பெருசாக இருந்திருக்காங்க. அதுதான் அந்த சாரா இருக்கும். அந்த சார் யாருன்னு தெரியும். ஏன்னா இந்த குற்றம் வந்து பல வருஷமா அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. அவன் 4-5 வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கான். அப்போ யாருடைய பின்னணியில் அவன் இயங்கிக்கிட்டே இருந்திருக்கிறான். ஆக அந்த சார் யாருங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறத அந்த நியாயமான கேள்வி. அந்த சார் யாருங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பா சார். அது பெரிய ஆளா இருக்கான். ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துக்குள்ளார தான் இருக்குது. அவன் 4-5 வருஷமா அந்த குற்றத்தை பண்ணிட்டு இருக்கான். அவன் அதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்து வந்து பழனிசாமி ஆட்சியில எல்லாம் அவன் பண்ணியிருக்கான்னு தெரியுது. பழனிசாமி ஆட்சியில் வந்து பாஜக கூட்டணியோட தான் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தார். அதில் இருந்து ஆரம்பிச்சு போகணும். போனால் தான் தெரியும். இதை அரசியலாக்காதீங்கன்னு இது நீதிமன்றம் சொல்லிச்சு. அதனால் நான் அரசியல் பற்றி பேச விரும்பலை. இதை பற்றி அவங்க போலீஸ் விசாரிப்பாங்க. நீதிமன்றமே எடுத்துக்கிச்சு பல உண்மைகள் வெளியே வரும். அதுக்குள்ளார இந்த விளம்பரத்தை தேட பார்க்குறாங்க. அதுக்குள்ளார ஏதாவது அச்சிங்கப்படுத்த முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றம் கூடி சீக்கிரம் கொண்டு வரும். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீதிமன்றத்துக்கிட்ட இந்த சிபிஐ கிட்ட சிக்கிட்ட மாதிரி பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சாத்தாங்குளம், பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதோடு சேர்ந்து இதுவும் போயிடும். அப்படியே போயிடும். கொடநாடு வழக்கு இது மாதிரி இதுவும் சேர்த்து போயிடும். சிபிஐ கிட்ட மாத்திரம் போகாமல் பார்த்துக்கிட்டு இது நீதிமன்றமே இந்த விரைந்து விசாரணையை கொண்டு வரணுங்கிறது, தீர்ப்பு வழங்கணுங்கிறது நம்ம பொதுமக்களுடைய வேண்டுகோள். இதே மாதிரி இருக்குதுங்க. சுவாதி கொலை வழக்கு கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் பட்டப்பகலில் வெட்டி கொண்டாங்க. அந்த கொலை யாரே ஒருத்தனை கணக்காட்டி கேஸை இது பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. அதே மாதிரி சேலம் ஆடிட்டர் ரமேஷ் இன்றைக்கி உள்ள அது யார் என்ன ஒன்றுமே தெரியல. இது மாதிரி பல வழக்குகள்லாம் பழனிசாமி ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்குமே பதில் கிடையாது. சுவாதி கொலை வழக்கு வந்து உடனடியாக இது பண்ணி அதை பற்றி விசாரிக்க வேணான்னு விட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் ஒரு நகைச்சுவை நடிகர் என் ஜாதியை சேர்ந்த ஒரு பெண் அப்படின்லாம் போக்கினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. யாரும் அதை பற்றி கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல? அதை பற்றி பல வகையான கதைகள் இருக்குது. சுவாதி கொலை வழக்கை பற்றி பல கதைகள் இருக்குது. சேலம் ஆடிட்டர் ரமேஷ் கொலையில் பல கதைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்றைக்கு வந்து அதை வந்து இந்த வழக்கை யாரும் விசாரித்து தீர்வு கொண்டு வரலையே. வயரை கடித்து அவன் தற்கொலை விட்டான். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு புது விளக்கம் அன்றைக்கி பழனிசாமி ஆட்சியில் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து விசாரிக்கணும். இதெல்லாம் என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறத குறைக்கத்தான் பார்க்க முடியும். ஒரு கல்லூரி வளாகத்தில் நடக்கிறதுங்கிறத வந்து கட்டுப்படுத்த முடியும். ரோட்டில் நடக்கிறதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது. ஊரில் நடக்கிறதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது. ஒரு கல்லூரிக்குள்ளார நடக்கிறத நிச்சயமாக தடுக்க முடியும். அந்த துணைவேந்தர் ஒரு ஒழுங்கான முறையில் செக்யூரிட்டிலாம் வச்சுருந்தாக்க அது நடக்கிறத நிறுத்த முடியும்.
சார் ஞானசேகரன் வந்து 2 ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கான் சார். இப்போ அவங்க வந்து சைபர் ஆய்வகத்தில் கொடுத்து அவனோட செல்போனை வந்து ரெக்கவரி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பல ஆபாச வீடியோங்களும் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் இருக்கிறவங்களுக்கு இது மூலியமா ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? யாருக்கு தெரியும்? அதெல்லாம் கேஸ் போயிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் இந்த டீட்டெயிலாம் நம்ம பேசினா நம்ம 2 பேர்த்தையும் உள்ள திருடுவாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சார் யார் அந்த சார்? இந்த கேள்வி வந்து பரபரப்பா எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. முதல்ல இருந்தே பதில் சொல்லிட்டாங்க. அந்த சார் யாருங்கிறது தெரியறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ பல்கலைக்கழக துணைவேந்தரை பிடிச்சி இது பண்ணால் போலீஸ் ஒதைக்கிற உதையில அவர் சொல்லிட போகிறான். அவ்வளோதான். அதான் சார் விசாரணையில் அது வெளியில் வந்துடும். வெளியில் வந்தால் தெரிஞ்சிட போகுது. நீதிமன்றம் இதில் வந்து காவல்துறை மாத்திரம் இல்லை. நீதிமன்றமே அந்த கேஸை எடுத்துட்டு இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செல்வாக்குனால் அந்த பதில் சொன்னாங்கிற கதையெல்லாம் வராது. ஏன்னா நீதிபதிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேர்மையான முறையில் அது நடக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதனால் அதை அவங்க கொண்டுருவாங்க, வெளியே கொண்டுருவாங்க. இந்த சார் யாருங்கன்னு தெரியும். அதுக்குள்ளார இவங்க விடுறாங்க. தனக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த யார் பேரையோ சேர்த்து விட்டு உங்கள் பேர் என் பேர் வந்தால் கூட ஆச்சரியப்பட முடியாது சார். இல்ல சார், அவர் கட்சிக்கு செலவு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம பேச முடியாது. அதெல்லாம் கோர்ட்டு விசாரிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க. கோர்ட்டு விசாரிச்சு சொல்லுவாங்க. அந்த ஞானசேகர விஷயத்தை வந்து நீதிமன்றமே வழக்கு எடுத்துருச்சு. அதுக்கு நீதிபதி சொல்லியிருக்காரு, நாங்கள் தான் வழக்கு எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் என்னத்துக்கு போராட்டம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்னத்துக்கு இதை வியாக்கியானம் பண்ணுறது? நம்ம அது நீதிமன்றம் அவமதிப்புக்கு போகுது. உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு சொல்கிறேன், 2 பேரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கு. அவ்வளோதான்.